guys, welcome back to Red guys. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீரியஸை சேர்ந்த த சூப்பர் ட்ராகன் பால் சீரியஸ் அட்வென்ச்சரோட எபிசோட் நம்பர் 11 and 12 தான் கைஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்தவங்க முன்னாடி வெயிட் பண்ணால் ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம கோக்கு வந்து போன சீனில் அடி வாங்கி படத்தில் காமிக்கிறாங்க. ஸோ நம்மளோட அதாவது சாதா கோக்கு இப்போ வந்து நம்ம பேஸ் ஃபார்ம் கண்டார் நம்ம கோக்கு, அதாவது எம்சிக்யூலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே வச்சுட்டா வந்து அது எஸ்எஸ்பிஇ அந்த ஃபார்மில் வந்து சண்டை போட்டுருக்காரு. நம்ம ஒரே ஒன்று காக்கட்டையும் நம்ம கோக்கு சொல்கிறாரு வச்சுட்டா ஒன்றால் முடியும். அப்போ அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சுல, அதாவது அந்த பவர் கேர்ள்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து புல்லட்னு ஒரு மாதிரி வர ட்ரங்க்ஸும் வந்து காப்பாற்றுறான். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரங்க்ஸ் வந்து அதை எப்படியோ டிஃபெண்ட் பண்ணின்னு போகிறோம். செம்ம டேமேஜ் ஆகுது நம்ம ட்ரங்க்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் கேனன் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குப்பீங்க, ப்ரோ இது தமிழில் எனேபிளாக இருக்கா டெலிகிராமில்? ஸோ தமிழ் இல்லை கைஸ், நான் வந்து இங்கிலீஷில் வந்து தான் எடுத்து போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வெஜிட்டாவும் அந்த ஓரியனோட அக்காவை சேர்ந்து எடுத்த ஃபார்மில் வந்து கூட வந்து சண்டை போட்டுருக்கார். ஸோ அந்த ஃபார்முக்கு ஈக்குவலான பவர் தான் இருக்குது. ஸோ ஓரியன் அக்கா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆமாம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்மளுக்கு ஈக்குவலான பவர் ஒரு இருக்கான்னா எனக்கு அது பெருமையாக தான் இருக்குது தம்பின்ற. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பேஸ் ஃபார்ம் கோக்கு வந்து அங்கே இருக்கார். மேலே ஆர்ட்ஸ் இருக்காருங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஜேரியன் அண்ட் ஜாமஸு வந்து சண்டை போட்டுருக்காங்க. ஸோ அந்த சைஸ் ஜாமஸு அடி வாங்கி போகிறான். ஜேரியர் விடாத நான் ஸ்டாப்பாக கேனட் யூஸ் பண்ணுறான். ஸோ பார்த்திங்கன்னா ஜாமஸு கொஞ்சம் அடி வாங்கிட்டு பிளாக் எனர்ஜியை யூஸ் பண்ணி திருப்பி ரிகவர் ஆகிடுவான். இது கொஞ்சம் வலிச்சுட்டேன், ஆனால் நான் இதோட எதிர்பார்த்தேன். என்னது இதுக்கு சாத்தியம் இல்லை. நம்ம ஜேரியர் கேட்க ஃபைனல் ஃப்ளாஷ்னு நம்மளோட வச்சுட்டா வந்து உருவான் ஏதோ ஒரு பவரை. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட எப்படி சொல்கிறது, அந்த ஓரியனோட அந்த ஃபார்ம் தெரில, அது ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ ஓரியன் தனியாக ஓரியனோட அக்கா தனியாக. ஸோ பார்த்திங்களா ரெண்டு பேர் அக்கா என்னால் முடியல, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அக்கா அப்படின்னு சொல்கிறேன். நம்ம அக்கா இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க சண்டை போடுங்கன்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பவர் கேர்ளை வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து பவர் யூஸ் பண்ணுறா. அது கோக்கு வந்து ட்ரங்க்ஸை வச்சுட்டு அமாடி வாங்குறான். அதில் கோக்கு ஒன்றும் ஆகலையே, ட்ரங்க்ஸ் எனக்கு ஒன்றும் ஆகுதில்ல, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட பார்த்து சொல்கிறான், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க. ஹார்ட்ஸ் என்ன பண்ணுறது, யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது, கமர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அந்த பொண்ணு கேட்க. ஸோ அவன் என்ன பண்ணிட்டுருக்காங்க ஒன்றும் யூனிவர்சிட்டியா? ஓ அந்த விஷயம் நான் மறந்துட்டேன், நீ எதை நான் வச்சுருக்கேன், நானும் அங்கே கிளம்புறேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபைனலி யூனிவர்சிட்டியும் அழிக்க போயிட்டியா ஹார்ட்ஸ் நம்ம கோக்கு கேட்குறான். ஸோ கோகு அப்படியே ரெண்டு பேர் பார்க்குறாங்க. உன் மைண்ட் என்னால் படிக்க முடியுதுடா, சபக்கு அப்படியே இருக்குன்றா ஹார்ட்ஸு. ஸோ என்னது இது ரொம்ப பவராக இருக்கலாம், ஆனால் அந்த மேட்ச் போயின்னு இருக்கும், யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி போயிட்டுருக்கோன்னா. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோகுக்கு கோவம் வருது, அல்ட்ரா இன்ஸ்டேஷு போயிடுச்சு, ஆனால் என்கிட்ட இன்னொரு பவர் இருக்குதுன்னு சொல்கிறான். ஸோ சூப்பர் சைன் 2ல் போய் சண்டை போகிறான் நம்ம கோகு. ஒரே அடியில் கீழே படுக்க வைக்கிறான். நம்ம வெச்சிட்டான் இது போகிறான், வெச்சிட்டா போய் அடிக்கலான்னு போகிறான். வெச்சிட்டான் கீழே இல்லை செக்னு விழுறான். பறக்காது இருந்துக்கலாமா, வெச்சிட்டா வீசியில் மண்ணு விட்டாது இருக்காது. ஸோ வெச்சிட்டால திடீர்னு நார்மல் ஃபார்முக்கு வரான் நம்ம கோகு. சண்டை கொடுக்குறான். ஸோ என்னால் இது முடியும், ஐ ஆம் டூ இட் அப்படி சொல்கிறான். பார்த்திங்கன்னா நம்மளோட இதுக்கு வாய்ப்பு இல்லைன்றான். அப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு போர்ட்டல் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன ஒரு போர்ட்டல்னால் அங்கேருந்து யாரோ கோகுக்கு வராங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் காய். ஐயோ நீ யார், சரி இன்ஸ்டா டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ண நம்ம எல்லோரும் கிளம்பி போயிடலான்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் சுப்ரீம் காயம் வந்து அவரோட சக்தியை வச்சு இன்ஸ்டா டிரான்ஸ்மிஷன் மூலிமா கிளம்பி போகிறாங்க. ஜாமஸு இப்போ எங்கே போயிருக்காங்க, யூனிவர்ஸ் அவனுக்கா தெரில, எனக்கு ஒன்றும் தெரில. யூனிவர்ஸ் லெவல்லேருந்து இப்போ எமர்ஜென்சின்னு வருது. ஸோ என்னது அவள் தான் சொல்கிறான். ஸோ ஜேரியர் அவள் தான் காலி. ஸோ ஜேரியரை பிடிச்சிட்டாங்க. ஸோ ஜேரியர் இல்லை இப்போ என்ன போயின்ட்டுருக்கு அப்படின்றாங்க. ஜேரியரை வந்து லாக் பண்ணிட்டு அதே இடத்துல போயிருக்காங்க. ஏங்க இது என்னங்க கேம், எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப குழம்புது, எனக்கு புரிஞ்ச எவனா சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாஸ்டர் பிளானே நான் டாண்டான் மாதிரி உட்காந்து எல்லா மேட்சை பார்த்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா யாரோ இருக்காங்க, நம்ம ஃபியூஸாங்க. இவனை எந்த இடத்துல பார்த்தோம் லாஸ்ட்டாக. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க கைஸ். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். முன்னாடி தெரியாதனமாக நான் ரெக்கார்ட் பண்ண போதே
அந்த இது பேரை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் கொச்சிக்காத, கொஞ்சம் பாருங்கள் கைஸ். ஸோ வீடியோ வாங்க அடுத்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அப்படி இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம கம்பர் வர்சஸ் ஃபியூஸா சண்டை போயின்னு இருக்குங்க. ரொம்ப தாரமான சண்டை. ஸோ அப்படின்னு ஒரு சண்டை போட்டுன்னு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கம்பர் சூப்பர் சைன் லெவல் 3 சண்டையில் போட்டுன்னு இருப்பார். இதில் எங்களுக்கு ஒரு விளையாட்டு பதிலாக சொல்கிறேன். ஸோ கம்பர் செம்மடி வாங்கிட்டு இருக்கான் ஃபியூஸா கூட. என் ஃபியூஸாவாக எனக்கு சரியாக தரல. ஸோ ஃபியூஸா தெரியுற கோல்டன் ஃபார்ம் எடுக்கிற வரைக்கும் என் ஃபியூஸா இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா கம்பர் செம்ம அடி வாங்கிட்டான். ஸோ அவனோட அந்த கேனட் பாலை யூஸ் பண்ணால் ஸோ முடியல. ஸோ முடிஞ்சிடு விளாண்டு போடும், இதாண்டா கோல்டன் ஃபியூஸான்னு சொல்லி மாறான். ஸோ கோல்டன் ஃபியூஸா ஃபார்ம், கோல்டன் ஃபியூஸாக மாறான். எத்தனை வருஷம் ஆச்சு இவனை பார்த்து, இப்படி இத்தனை நாள் ஆச்சு. இதான் கோல்டன் மெட்டல் க்ளோவா? ஓ இது குல்லா? சாரிப்பா, சரி இது குல். ஸோ நான் தப்பா சொல்லியிருப்பேன். ஸோ கோல்டன் குல். ஸோ பார்த்திங்கன்னா ஃபியூஸா என்னங்கண்ணா, இவன் ஃபியூஸா மாதிரி இருக்காட குல்லுன்றாங்க. எனக்கு ஒன்றும் குழம்புல. ஐயோ யாரோ ஒருத்தர் போங்க, இவன் பேர் குல், கோல்டன் குல் அப்படின்னு சண்டை போகிறாங்க. ஸோ 2 பேரும் தாறுமாறான சண்டை, அட்டகாசமான சண்டை. ஆனால் நம்ம ஃபியூஸை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு சண்டையிலும் பதிலடி கொடுக்குறா. கம்பர் எவ்வளோ பெரிய ஆள், கோக்குவாலே முடியல. இது எப்படி ஷாத்தியில் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கான்றாங்க. ஸோ அப்படியே வந்து டிஸ்ட்ராக்ஷன் கேனல்னு வந்து ஒரு 3 கேனல் உருவாக்குறான் நம்ம கோல்டன் குல். ஸோ அந்த சக்தி வந்து அவனோட அந்த சைபாக் பாடியால் அதால் தாங்க முடியல. ஸோ அவனோட ஒரு கண்ணு பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பவரோட எங்கேயோ கிளம்புறான். ஃபைட் பண்ணு அப்படின்னு கீழே விழுனா. வெல் ஓவர் ஹார்ட்ஸ், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? பட் ஐ ஆம் எ கிராண்ட் மாஸ்டர்ன்றான். ஸோ இது காரணமே இவன் தான் மதியம் அவன் பேசின்னு இருக்கா ஸ்டார்டிங்லேருந்து. லெட்ஸ் ஓரியன் ஃபியூசன் ஆகுறாங்க, ஒரு புது ஃபார்ம். இது இவங்களால் ஃபியூசன் ஆக முடியுமான்றாங்க. இது ஒரு ப்ராப்ளம் இல்லை, இவங்களோட பவர் தான் ப்ராப்ளம்ன்றாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து ஜொலிக்குது. பண்ண டைம் நானே சண்டையில் இறங்குறேன்டா ஆர்ட்ஸ் வந்து கத்துறான். ஸோ ஆர்ட்ஸோட அந்த அந்த ஒரு பேஷிப் வந்து டெலிபோர்ட்டர் பேஷிப் இதை நான் சொல்லியிருந்தேன். டெலிபோர்ட்டரும் யூஸோட பேஷிப்பை உருவாக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்ஸோட பேஷிப் வந்து இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் 17 அண்ட் பிக்கலோ அண்ட் நம்மளோட விஜிடா அண்ட் கோகு அண்ட் ட்ரங்க்ஸ் இருக்காங்க. ஸோ இது முடிய போகுது எல்லாரோட கதையும் சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கோகு மேலே பார்க்குறான். ஸோ இன்னும் ஒரு தாரமான சண்டை நடக்க போதுன்னு தெரில. ஸோ இதே எபிசோடில் வந்து அடுத்த எபிசோடை போட்டுடலாம் இருக்க. 13th எபிசோட் வாங்க அடுத்த எபிசோடு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்ஸை காமிக்கிறோம். நம்ம கோகு வந்து சண்டைக்கு போகிறான். கோகு சண்டை போட்டுன்றாங்க. ஸோ ஆர்ட்ஸ் வர்சஸ் கோகு இப்போ நடக்க போகுது. ஸோ கோகு வந்து மேலே பார்க்குறாரு. ஸோ நம்ம ஆர்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கா. ஸோ வந்து ஒரு தாரமான சண்டை. ஆனால் கோகு வந்து டிஃபெண்ட் பண்ணுறான். ஆனால் அந்த 7 இருக்கக்கூடிய பாதி டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. கோகு வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்கா. ஆர்ட்ஸ் ரொம்ப பவராக இருக்கான்றாங்க நம்ம பெஸ்ட்டாக. அண்ட் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, நீ என்ன வேணுமா நீ என்னை அழிச்சிருக்கலாம், ஆனால் இப்போ என்னால் அழிக்க முடியாதுன்றாங்க. அப்போ நம்மளோட கோகு வந்து சூப்பர் சைன் 2க்கு வந்து மோடில் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ரொம்ப கோவமாய் சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்முக்கு மாறாங்க. ஸோ கயோக்ரனை யூஸ் பண்ணணும், கையோக்ரனை யூஸ் பண்ண சக்தி விட கொஞ்சம் ஆகும்ல, அதை வச்சு இவ்வளோ ஈஸியாக டிஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ராகன் பால் கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் வந்து அனிமே கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பர் சைன் ப்ளூ பிசஸ் நம்ம ஆர்ட்ஸ்க்கு சண்டை போயிட்டு ஒரு தாறுமாறான சண்டைங்க. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து 2 பேரும் டெலிமோட்டேஷன் யூஸ் பண்ணி உன் மைண்டை நான் படிக்கிறேன், நீ என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நீ நினைக்கிற அப்போனன்ட்டுன்றான். ஸோ உனக்கு வந்து ஒருத்தரோட ஹெல்ப் தேவைன்றான் அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்கிறேன். நான் எப்பவுமே அப்படின்னு நினைக்க மாட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடியுன்றேன். அப்படியே வந்து கோகுவோட எல்லா அவனோட அந்த டிஸ்ட்ராக்ஷன் கேனலை வந்து அவனுக்கு எதிராக திருப்பி விட்றான். ஸோ ஆர்ட்ஸ் வர்சஸ் கோகு ஒரு தாறுமாறான சண்டை. எங்கே இருக்காங்கன்னாலே பார்க்க முடியல. ஸோ உன்னோட ஸ்டாமினா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆர்ட்ஸ் சொல்கிறேன், ஆமாம் என்னோட ஸ்டாமினா அதிகமாக இருக்குது, ஆனால் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்றாங்க. ஸோ இது எவ்வளோ எப்பட முடியும் இது எனக்கே தெரியாது அந்த மாதிரி பேட்டில்றான். ஸோ நம்ம ஆர்ட்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பவரை யூஸ் பண்ணுறேன். ஸோ கோகு அல்லது டிஃபெண்ட் ஆகிற இந்த ஒரு பாக்ஸ் நம்ம ஜேரியில் அழிச்ச பாக்ஸ் வந்து வருது மாதிரி தான் அந்த பாக்ஸ் வந்து நம்ம கோகு வந்து தொடருது. ஸோ நம்ம கோகு கஷ்டப்பட்டு அதை அழிச்சிட்றான். ஸோ அதே மாதிரி நிறைய பாக்ஸ் வந்து விடுறான் அந்த பவரும் ஒன்று. ஸோ நம்ம சூப்பர் சைன் லெவல் ப்ளூக்கு வந்து ஈக்குவலாக இருக்க முடியாதுல்ல. ஸோ பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஈஸியாக அசால்ட்டாக உடச்சிட்டு ஸோ நம்ம ஆர்ட்ஸே புரட்டி எடுக்கிறாங்க. கோகு கோவம் வந்துடுச்சு, அவள் தான்
இப்போ கோகு எவன் வாழணும் எவன் சாவணும் ஒருத்த முடிவு பண்ணணுமேனு அப்படியே சண்டை போடுறான். ஸோ பார்த்திங்கன்னா கோகுவோட அட்டாக் ஒன்றும் அந்த அப்பனை அழிக்குதோ இல்லையோ அந்த பூம் அந்த அந்த ஒரு சதர்ன் பார்ட் ஏரியா வந்து பாதி வந்து அழிச்சிச்சு. ஸோ கோகுக்கு வந்து மூச்சு வாங்கிட்டுருக்கான். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பிக்கலும் ஆண்ட்ராய்டு 17 வந்து அந்த 2 பேரை வந்து அழிச்சுட்டுருக்கா. ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு 17 வந்து டிஃபெண்டர் ஷீல்டை வந்து க்ரியேட் பண்ணி நம்மளை பிக்கலோ காப்பாற்றிருக்காங்க. ஸோ இப்போ வருதுன்னா ஒரு பவர்ஃபுல்லான கேனல் டிஸ்ட்ராக்ஷன் வருது. ஸோ அந்த வாட்டி அந்த இது ஷீல்டு உடஞ்சிச்சு. ஏதோ ஒரு அட்டாக் வந்து போய் அதுக்கு பண்ணுறேன் ஈவனராக அவன் என்னை கில் பண்ணதுக்கு என்ன ஸ்பெஷல் பீம் கேனல் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பிக்கலோ அடிக்கிறாங்க. அவ்வளோதான் 2 பேரும் பாதியாக பிரிவாக பார்த்தக்க பாதியாக பிரியப்பட்டுக்கிறேங்க. ரீஜெனரேட் ஆகிறாங்க. நான் ரொம்ப ஸ்டாக இல்லை கத்துறான். அந்த ஒரு சதர்ன் பார்ட் ஏரியாவோட ஆலயம் மதி காமிக்கிறாங்க. திருப்பி ஒரு அபியமணி அடிக்குது. ஸோ என்னது ஜாமஜு நீ என்னுடைய இடத்த அழிச்சிருக்கோம் ஆனால் அவனால் முடியாது நம்ம ட்ராங்க் சொல்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம ஆர்ட்ஸ் எவனா இருந்தால் என்ன அது எவனா இருந்தாலும் உனக்கு சமமாய் வேணாம் தீமறிதான் வெல்லும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நான் தான் போட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம அப்படியே சண்டை காமிக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி ஆர்ட்ஸ் வந்து மொத்த பவர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னோட மொத்த சக்தின்றான். ஸோ சூப்பர் சைன் ப்ளூ ஐயோ எனக்கு என்னோடய கோக்கு எஃப்சிக்கு கோக்கு நாங்கள் வேணும். எனக்கு இந்த கோக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோஸ் வந்துக்கிறேன். டாடா பை பை, see you.